நம்ம வீட்ல, நம்மளுடைய இல்லங்கள்ல குறையவே கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன? ஏன் குறையக்கூடாது? குறையாம பார்த்துக்கிறதால என்ன பலன்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தண்ணிய இன்னைக்கு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில அது இதுல இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பழையது. சொன்னா பழைய சாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய தன்மைகள் கொண்டது அரிசி. அரிசி அன்னபூர்ணிக்கு உரித்தானது. அரிசியோட அந்த நெல் கதிர்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அந்த நெல் வச்சுட்டாலே கால் மிதிக்க கூடாது. மின்சாரம் முழிக்கிற இடத்துல செல்வம் செழிக்கும் சொன்னேன். இந்த ரீம்ன்றது இந்த வண்டு பறக்கும் பொழுது வருது. வண்டு கத்தல பறக்கும் போது வருது. கிளீம் இது பிஜிஎம் சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு பிஜிஎம் ரொம்ப முக்கியம். அதே போல இறை அருளால நம்ம வீட்டுல நல்ல வைப்ரேஷன்ஸ்னா என்னன்னா ஒரு பாசிட்டிவ் தன்மை அந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல நம்ம வாழணும்ன்ற தோணக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுக்கறது அந்த வைப்ரேஷன்ஸ் தான். அதுக்கு அந்த பிஜிஎம் ரொம்ப முக்கியம். இப்போ காடினா அதனால வீடுகள்ல எப்பயுமே ஏதாவது ஒரு செடியாவது பூக்கிற செடிகளை பார்த்து வச்சுட்டோம்னா அதுல பூக்கள் கிடைக்கும், அதை வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும். அதே போல நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா தண்ணீர் குறையாம பாத்துக்கிடணும். தண்ணீரை இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு சாப்பாடு வச்சோன்னே அந்த டிஃபன்லாம் சாப்பிட்றாங்களா சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னா டோட்டலா வாஷ் பண்ணிட்டு கவுத்து வச்சிரு. சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்ல, நம்மளுடைய இல்லங்கள்ல குறையவே கூடாத பொருட்கள்லாம் என்னென்ன? ஏன் குறையக்கூடாது? குறையாம பார்த்துக்கிறதால என்ன பலன்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. வணக்கம் ஜி. வணக்கம் சேரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளுடைய குடில்ல இந்த பதிவு எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளும் வியூவர்ஸ்க்காக, நம்மளோட சொந்தங்களுக்காக நம்ம கிட்ட என்னென்ன இடம் இருக்கோ எல்லா இடத்தையும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறை அருளால எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த குடியில் நம்ம சுவாமிஜிக்காக நம்ம பண்ண குடியில் இது. ஸோ ஃபுல்லாவே நந்தவனம்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கக்கூடிய இடம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், பிளசண்டா இருக்கும். நல்ல ஒரு தியானம் பண்ணக்கூடிய இடம் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நீங்களும் கண்டிப்பா நம்ம ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா குடிலுக்கும் வாங்க. அவசியம் குடிலையும் தரிசனம் பண்ணிட்டு போங்க. இங்கேயும் ஒரு புவனேஸ்வரி அம்பாள் விக்கிரகம் இது போட்டோ ஃப்ரேமா வச்சிருக்கோம். சாந்தானந்தர் வாழங்காலத்துல அவர் பூஜிக்கப்பட்ட அந்த போட்டோ ஃப்ரேம் தான் உள்ள வச்சுட்டு ஒரு கல் விநாயகர் இருக்காரு. சுவாமிஜி அமர்ந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில இந்த குடியில பண்ணியிருக்கோம். நிச்சயமா. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் ஜி. நீங்க எப்ப பதிவுக்குள்ள போனாலும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம பதிவுக்குள்ள போறது இல்லைங்க. எந்த இடம் மாறினாலும் இந்த விஷயம் மட்டும் மாறாது. சோ குரு வணக்கத்தை பார்த்துட்டு பதிவுக்குள்ள போயிடலாம். இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சித்தர் வழிகாட்டுதல குருவோட ஆசீர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றியை சொல்லி குரு ஆசீர்வாதத்தோட அக்கா கேட்ட கேள்விக்கான பதில் போயிடலாம். எது குறையக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. மனுஷனோட மனசுல இருக்கக்கூடிய அன்பு, மனிதாபிமானம் என்னைக்குமே குறையக்கூடாது. இதுதான் என்னோட முதல் பதிலாவே இருக்கும். எதனாலனா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அங்க இருந்து போட்டோ எடுத்து போறதுக்கு, அங்க இருந்து ரிவ்யூ சொல்றதுக்கு மட்டும் தான் ஆள் இருக்காங்களே தவிர்த்து இறங்கி யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இப்ப என் டெண்டன்சில இல்ல. மீறி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த சமூகம் நம்மள விட மாட்டேங்குது. ஏன் அந்த இடத்துல நீ ஏன் வந்த, எதுக்கு அங்க போய் அவனுக்கு உதவி பண்ண, ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது நீ ஏன் போன, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நம்மளும் அவங்கள மாதிரி இருந்துடலாமோ அப்படின்ற மாதிரி நிலை வந்துடுது. சில இடத்துல தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அந்த இடத்துல நம்ம இருந்தே ஆகணும், பண்ணிதான் ஆகணும்னா நம்ம மற்ற வேலைகளை விட்டுட்டு அதுக்கு இது பண்ணலாம். ஸோ முதல்ல எடுத்த உடனே நம்ம வீட்டுல குறையக்கூடாத ஒரு விஷயம்ன்றது அரிசி. ஏன்னா உணவு, உடை, ஆபரணம் தான் சொல்லியிருக்காங்க. அதனால உணவுல முக்கிய பங்கு வகிக்கிறது அரிசி மட்டும்தான். மற்ற மளிகை சாமான் இல்லைன்னா கூட அரிசியை வடிச்சு தண்ணி ஊத்தியாவது சாப்பிட்றலாம். ஸோ தண்ணியை இன்னைக்கு ஊற வச்சுட்டு நாளைக்கு காலையில அது இதுல இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஐஸ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா பழைய சாதம் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ நிறைய தன்மைகள் கொண்டது அரிசி. அரிசி வந்து அன்னபூர்ணிக்கு உரித்தானது. அரிசியோட அந்த நெல் கதிர்கள்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அந்த நெல் வச்சுட்டாலே கால் மிதிக்க கூடாதுலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு புனிதமானது. ஸோ அந்த அரிசின்றது எப்பயுமே குறையாம பார்த்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தமா வாஷ் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஏங்க நைட்டு வடிக்கிறதுக்கு அரிசி இல்ல, வாங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே அரிசி வந்து நிறைஞ்சே இருக்கணும். அதுல வண்டு வந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி அரிசியில பச்சை அரிசி இருக்கு, புழுங்கல் அரிசி இருக்கு. ஸோ சில பேர் வந்து பச்சரிசி மட்டும் சாப்பிடுவாங்க, புழுங்கல் அரிசி வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப் பாயில், ஃபுல் பாயில் இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. இதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி அன்னதானத்துக்கு போறதுக்குன்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷன்ல இருந்து அரிசி வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம சமைக்கக்கூடிய அந்த சாப்பாடுக்கு என்ன அரிசி வாங்குறோமோ அதே தான் வந்து மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்மளும் பண்ணோம், 15 நாள் பண்ணோம். 1800 ரூபாய் நினைக்கிறேன் அரிசி. 1800 ரூபா 1250 ரூபா தெரியல, ஞாபகம் இல்ல. அதே அரிசி தான் எல்லாருக்கும் கொடுத்தோம். கிட்டத்தட்ட அந்த 15 நாள் மட்டுமே நமக்கு வந்து ஒரு 15ல இருந்து 20 மூட்டை காலியாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் இல்லைன்ற அளவுக்கு வீட்டுல வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அந்த அரிசி வந்து நிறைச்சு வைங்க. எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும். ஒரு மூட்டையாவது ஸ்டாக் எப்பயுமே வச்சிருங்க. எதனாலனா எந்த நேரத்துலயும் அரிசி வந்து எமர்ஜென்சி பர்பஸ்ல யூஸ் ஆகும். அடுத்தது வந்து கல்லுப்பு. ஸோ எல்லாரும் சால்ட் போவாங்க, ஆனா கல்லுப்பு வந்து முழுக்க முழுக்க ஐஸ்வர்யம். அது உங்களுக்கு வந்து குபேரனோட அனுகிரகம், லட்சுமி தேவியோட அனுகிரகம். முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல வெள்ளிக்கிழமையில ஒரு வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து 3 பாக்கெட் கல்லுப்பு வந்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது ரொம்ப சிறப்பு. வெள்ளிக்கிழமையான அந்த உப்பு தீபம் போடலாம், வீட்டுக்கு வெளியில வச்சு உப்பு தீபம் போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அந்த இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஊறுகாய். ஸோ குபேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல யாராவது கெஸ்ட் வந்துருந்தாங்க, அந்த நேரத்துல ஏதோ சைடிஸ் இல்லைன்னா ஊறுகாவது கொஞ்சம் வைக்கலாம். ஸோ எல்லா இதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, நீங்க ஒரு இலை பரிமாறும் பொழுது அந்த இலையில தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் உப்பு, ஊறுகாய் இது ரெண்டுமே கம்பல்சரி வைப்பாங்க. எனக்கு வேண்டாங்கன்னு சொன்னா இருக்கட்டும்ங்க அப்படின்னு வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல அந்த உப்பும் ஊறுகாயும் எப்பயுமே இருக்கணும். அது கெட்டு போகாம பாத்துக்கணும். அப்படி கெட்டு போச்சுன்னா மாத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ மேக்சிமம் உப்பு அப்படின்ற ஒரு பொருளை வந்து தேக்கு மரத்திலான இந்த கண்டெய்னர் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். தேக்கு மரத்திலான கண்டெய்னர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பீங்கான்ல பண்ணலாம். ஜென்ரலா பீங்கான்ல வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அஜாக்கிரதை காரணமா உடைச்சிடுறாங்க குழந்தைகளை. நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. இதனால வீட்டுல சண்டை வருதுன்றதுனால தான் பீங்கான்ல போகாம நம்ம தேக்கு மரத்துல போனோம். ஸோ மேக்சிமம் அது உடையாது, சிந்துனா கூட வேற மாத்திக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிடணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இந்த மஞ்சள் வந்து நிறைஞ்சிருக்கணும். மஞ்சள் குங்குமம் வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம் வந்து கொடுக்கணும். அந்த ஒரு பாக்கெட் மாதிரி வாங்கி வீட்டுல ஸ்டாக் எப்பயுமே மஞ்சள் குங்குமம், தாலி சார்டு இது வந்து இருக்கணும். அதே போல இந்த ஜாக்கெட் பீட்டுன்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி வஸ்திரம் எடுக்கிறோமோ நம்ம வீட்டுக்கு நம்மளோட தெரிஞ்சவங்க வரலாம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் வரலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விசேஷம் வந்து அவங்க பத்திரிக்கை வைக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல குங்குமம் எடுத்துக்கன்னு கொடுக்கும்போது ஒரு ஜாக்கெட் பீட்டு, ஒரு வளையல், அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கணும். அதே மாதிரி பூ இருக்கணும். அதனால வீடுகள்ல எப்பயுமே ஏதாவது ஒரு செடியாவது பூக்கிற செடிகளை பார்த்து வச்சிட்டோம்னா அதுல வந்து பூக்கள் கிடைக்கும், அதை வந்து வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கும். அதே போல நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து குறையாம பாத்துக்கிடணும். தண்ணீரை வந்து இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு சாப்பாடு வச்சோன்னே அந்த டிஃபன்லாம் சாப்பிட்றாங்களா, சாப்பாடு சாப்பிட்டுட்டாங்கன்னா டோட்டலா வாஷ் பண்ணிட்டு கவுத்து வச்சிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் சாப்பாடுலயாவது தண்ணி ஊத்தி வைக்கணும். அதே போல ஒரு சின்ன பானை, நம்ம குடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, சின்ன பானையில டெய்லி தண்ணி ஊத்தி ஒரு இடத்துல வந்து வைக்கணும். இந்த பானையில தண்ணி வைக்கிறது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத தேவாதைகள் சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர பொழுது அந்த வீட்டுல அந்த சாப்பாடுல தண்ணியோட இருக்கிறதோ இல்ல பானையில தண்ணியோட இருக்கிறதோ அவங்களுக்கு அது வந்து திருப்தியை கொடுக்கும். அதே போல வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நறுமணம் வந்து கம்மியாகாம பாத்துக்கணும். எந்த நேரமும் ஒரு தெய்வீக நறுமணம், அதே மாதிரி தெய்வீக ஒளி அது வந்து கம்மியாகாம பாத்துக்கணும். ஏதாவது ஒரு இடத்துலயாவது சாண்டிங் பாக்ஸ் ஓம் நமச்சிவாயவோ இல்ல ஓம் நமோ நாராயணாயவோ இல்லைன்னா அவங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தோட அந்த ஒளி நாடான்றது கேட்கணும். இல்ல நம்ம ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் காலையில ஒரு பூஜை பண்ணுவாங்க, ஈவினிங் பூஜை பண்ணுவாங்க, அவங்களே உட்கார்ந்து சாமிக்கு பாடுவாங்க. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடுறதுன்றது எல்லாரும் ஆயிப்போச்சு. இப்ப டிக்டாக்னு போட்டு அவங்க பாட்டு ஆடிக்கிட்டு அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த காலத்துல வந்து நடிகர் நடிகை மட்டும்தான் பாடணும், ஆடணும்னு இருந்த காலம் போய் இப்ப நடுவுல கூட நான் கூட பண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. அது கூட ட்ரெண்டிங் ஆச்சு. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மனசார பாடுறதுன்றது வேற, பாடணுமேன்றதுக்கு அதாவது இறைவனோட நாமம் முழிக்கணும். நான் கூட முன்ன பதிவுல கூட சொன்னேன், ரீங்காரம் முழிக்கிற இடத்துல செல்வம் செழிக்கும் சொன்னேன். இந்த ரீம்ன்றது இந்த வண்டு பறக்கும் பொழுது வருது, வண்டு கத்தல பறக்கும் போது வருது. கிளீம் இது வந்து பிஜிஎம் சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கு பிஜிஎம் ரொம்ப முக்கியம். அதே போல இறை அருளால நம்ம வீட்டுல நல்ல வைப்ரேஷன்ஸ்னா என்னன்னா ஒரு பாசிட்டிவ் தன்மை அந்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்துல நம்ம வாழணும்ன்ற தோணக்கூடிய அந்த எண்ணத்தை கொடுக்கறது அந்த வைப்ரேஷன்ஸ் தான். அதுக்கு வந்து அந்த பிஜிஎம் ரொம்ப முக்கியம். இப்ப காளினா பலம், தைரியம்,
எதுவா இருந்தாலும் முன்னேறின கூட ஒரு ஆற்றல கொடுக்கும். அந்த காளிக்கு பீஜம் பாத்தீங்கன்னா கிளீம். குதிரை எப்படி கிடைக்குன்னா அப்படின்னு கத்தும் குதிரை. அது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிளீம் தான் வரும். கிரீம்னு வரும். கிடைக்கும் போது 2 சவுண்ட் வரும். ஒன்னு கிளீம்னு வரும், இன்னொன்னு கிரீம்னு வரும். இது ரெண்டுமே குதிரைக்கு வரும். குதிரை கீழே விழுந்தா டப்புன்னு எழுந்து ஓடிக்கிட்டே இருக்கும். குதிரையோட அதான் காளியை வணங்கினா தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு பலசாலி இருக்கான்னா என் பலத்துக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வா சண்டைக்கு வாடா வாடான்னு கூப்பிடலாம். அதே போல ரீம், அந்த வண்டு வந்து என்ன பண்ணணும்னா அது எங்கனாலும் அந்த வாசனை வந்ததுன்னா அது பான்னு ஓடி போய் அந்த பூல உட்காந்து அது தேனி எடுக்கும். அதே போல எங்க ரீங்காரம் ஒழிக்குதோ, எங்க தெய்வீக தன்மை இருக்குதோ அங்க புவனேஸ்வரி அம்பாள் வந்து உட்காந்துரும். ஏன்னா நம்ம புவனேஸ்வரி உபாசனையில போற குரு அருளால சத்த பரம்பரையா நம்ம வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்களை குறையாம பாத்துக்கணும். என்னைக்குமே ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வீட்டுல விளக்கேத்தி ஆத்மார்த்தமா தண்ணி வச்சு இறைவனுக்குன்னு நெய்வேத்தியம் அப்படின்னும் பொழுது நீங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம். அந்த வெத்தலைப்பாக்கு வாழைப்பழத்தை டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடலாம். இல்ல நான் இன்னும் ஹெல்தியா இருக்க விரும்புறேன் அப்படின்னும் பொழுது பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. சோ சாமிக்கு வச்ச மாதிரியும் ஆச்சு, பேரிச்சம்பழம் கொடுத்த மாதிரியும் ஆச்சு. டெய்லி மதியானம் எல்லாரும் சாப்பாடு வடிச்சே ஆகணும். அது இல்ல வீட்டுல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இப்ப வேலைக்கு போறவங்க அது அவங்களுக்கு தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்ற விஷயங்கள். இப்ப ஹவுஸ் மேடா வீடு ஹோம் மேக்கரா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வீட்டுல வடிக்கக்கூடிய சாப்பாடை வடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து நல்ல ஆவி பறக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சு அதுல ஒரே ஒரு துளி நெய் விட்டு தெய்வத்துக்கிட்ட எடுத்து போய் நெய்வேதியம் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து காக்காக்கு ஃபர்ஸ்ட் வச்சிடணும். காக்கானா காப்பாத்தினாத்தவும் அருளால இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த முன்னோர்களே பித்திருக்களே அப்படின்னு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த மீதி இருக்கிற காக்காக்கு வச்சுட்டு மீதி அந்த கிண்ணத்துல இருக்கிறத நம்மளோட சாப்பாடுல கலந்து நெய்யோட கலந்துட்டு சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி குறைவில்லாத வாழ்க்கையை வாழணும்னா இறை வழிபாடும் குறைவில்லாத சில விஷயங்கள் வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை நிறைவாகும். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இது பயனுள்ள தகவலா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க வீட்டுல நம்மளுடைய எல்லாருடைய இல்லங்கள்லயும் குறையவே கூடாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இன்னைக்கு நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க. இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி.